மகன் வச்சு செய். இன்னைக்கு நம்ம வீடியோல எந்த படத்த பத்தி பார்க்க போறோம்னா, எல்ஐகே படத்த பத்தி பார்க்க போறோம். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட் வச்சு இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. 2040ல ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு காதல் கதை இருந்தா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்பவே கற்பனை கலந்து, காமெடியா, ஒரு என்டர்டெயின்மென்ட்டா, என்கேஜிங்கா வந்து இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. பொதுவா பார்த்தீங்கன்னா, மனுஷங்கள வந்து 2 கேட்டகரி. ஒண்ணு வந்து சொல்புத்தி, இன்னொன்னு சுயபுத்தி. இந்த சொல்புத்தி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமே வந்து சுயமா முடிவெடுக்க தெரியாது. அ எது தனக்கு வேணும், எதுக்கு தனக்கு வேணாம், எது சரி, எது தப்பு அப்படிங்கிறது வந்து இந்த சொல்புத்தி உள்ளவங்களுக்கு வந்து தெரியாது. தன்னை சுத்தி இருக்கவங்க என்ன சொல்றாங்க, அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி தான் இவங்க வந்து அப்படிங்கிற சுத்தி இருக்கவங்க என்ன சொல்றாங்களோ, அத அவங்க கேட்பாங்க. சுயமா வந்து சிந்திக்க மாட்டாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா சுயபுத்தி. சுயபுத்தியா இருக்கிறவங்களுக்கு வந்து, அவங்களுக்கு தன்னை சுத்தி இருக்கவங்க யாரு, எப்படிப்பட்டவங்க எல்லாமே அவங்கள வந்து அனலைஸ் பண்ணி, தனக்கு என்ன தேவையோ அது கரெக்ட்டான விஷயத்த வந்து முடிவெடுப்பாங்க. ரொம்ப எமோஷனலா, லாஜிக்கா கரெக்ட்டா வந்து முடிவெடுப்பாங்க. என்னது சுயபுத்தியான கேரக்டரு. ஸோ இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து கிட்டத்தட்ட ஒரு சொல்புத்தி மாரியே ஒரு கேரக்டர் தான். அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப் என்ன சொல்லுதோ, அந்த ஆப் என்ன கேட்டு தான் அந்த ஆப் சொல்றது தான் ரைட் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா ஹீரோ கேரக்டர் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் கேரக்டர் அப்படியே ஆப்போசிட்டான கேரக்டர். ஹீரோயின் கேரக்டர் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே செல்ஃபோன் தான் ஹீரோயின் வந்து வளர்த்திருக்கும். செல்ஃபோன் இல்லாம ஹீரோயினால இருக்க முடியாது. அந்த மாரி ஒரு அடிக்ஷனான ஒரு ஒரு ஹீரோ லைக்குக்காக, ஷேருக்காக, கமெண்டுக்காக ஏங்கக்கூடிய ஒரு 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 இன்ஃப்ளூயன்சரா தான் ஹீரோயின் வந்து இருக்காங்க. ஒரு சின்ன பிள்ளைத்தனமான ஒரு கேரக்டரா இருக்கு. ஆனா அது ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து இந்த செல்ஃபோன் சின்ன வயசுல செல்ஃபோனே அவர் யூஸ் பண்ண மாட்டாரு. அவங்க அப்பா வந்து செல்ஃபோனே யூஸ் பண்ணாத ஈவன் 2040ல கூட பார்த்தீங்கன்னா, செல்ஃபோன யூஸ் பண்ணாத ஒரு 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 பையனா வந்து அவங்க வளர்த்திருப்பாங்க. ரொம்பவே சுயபுத்தியான, ஒரு எமோஷனலான, ஒரு லாஜிக்கான ஒரு கேரக்டர் வந்து அவர் இருப்பாரு. இவங்க 2 பேருக்கும் இடையில வந்து லவ் வருது. ஸோ ஆப்பா, இதயமா அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா, ஆப் சொல்றத நம்ம கேட்கணுமா? இல்ல நம்ம இதயம் நம்ம மனசு சொல்றத கேட்கணுமா? அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் தான் இந்த படத்துல வந்து காமிச்சிருக்காங்க. கடைசி ஒரு டெக்னாலஜிக்கான ஒரு ஆப் ஜெயிச்சுதா? இல்ல மனுஷனோட ஹியூமன் எமோஷன்ஸான ஒரு இதயம் ஜெயிச்சுதா? அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு தான் இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படமான்னு சொல்லலாம். ஏன்னா, அ பொதுவா வந்து நம்ம மனசு சொல்றத நம்ம கேட்கணும். நம்ம சுத்தி இருக்கவங்க யார் என்ன சொன்னாலும் சரி, நம்ம மனசு சொல்றது நம்ம மனசுக்குள்ள சொல்ற விஷயத்த வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழகா வந்து காமிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி டெக்னாலஜி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் தவிர, டெக்னாலஜி நம்ம டாமினேட் பண்ண விடக்கூடாது. டெக்னாலஜி சொல்றத கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த ஒரு மெசேஜ் மூலமா ரொம்ப நல்லா வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ படம் பூரா பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கலர்ஃபுல்லா இருந்தது. 2040ல நம்ம சென்னை எப்படி இருக்கும்? பில்டிங்ஸ்லாம் எப்படி இருக்கும்? ஹாஸ்பிட்டல்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி நல்ல டெக்னாலஜிலாம் பார்த்தீங்கன்னா, அந்த கலர்ஃபுல்லா வந்து காமிச்சிருக்காங்க. அந்த கேமரா ஒர்க் ஆகட்டும், சிஜி ஆகட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப கலர்ஃபுல்லா தியேட்டர்ல பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ வைபா வந்து இருந்தது. ஸோ அதுமாரி எஸ்ஜே சூர்யா அவரோட ஆக்டிங் ஆகட்டும், பிரதீப் ரங்கநாதன் ஆக்டிங் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஓவரால் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு ஒரு மஸ்ட் வாட்சபிள் ஒரு டிஃபரண்டான ஒரு லவ் ஸ்டோரி பார்க்குறவங்க, ஒரு தியேட்டர்ல போய் ஒரு நல்ல டெக்னாலஜிக்கலான ஒரு கலர்ஃபுல்லான மூவி பார்க்குறவங்க, கண்டிப்பா இந்த படம் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முயற்சி செய்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.